பிளட் டோனர், சிவந்த கரங்கள், பசு. அடுத்ததாக ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி, வள்ளியூர் கிளை பொறுப்பாளர். இனிய காலை வணக்கம். இன்று உலக யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சி வள்ளியூர் பகுதியில் மெர்சிக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வள்ளியூர் காவலர்களுடன் கலந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது. யோகா செய்வதால் நன்மை கிடைக்கிறது. மனதின் இறுக்கங்களையும் உடலின் சுருக்கங்களையும் உயிரின் துன்பங்களையும் போக்கும் யோகாவால். யோகா என்பது ஒரு பயணம், உன்னுள் ஒரு பயணம், உனக்கான பயணம், உன்னை தேடிய பயணம். அனைவர்களுக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கம், பிளட் டோனர், வள்ளியூர் சிவந்த கரங்கள் மற்றும் இந்த பள்ளியின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதற்காக நம்முடைய பள்ளி ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி இந்தியாவிலும் உலகெங்கிலும் நடத்தப்படும் சர்வதேச யோகா தினம் யோகாவை அங்கீகரிக்கும் நாளாகும். யோகா நம்முடைய மனநலம் மற்றும் ஆரோக்கிய நடைமுறையை மேம்படுத்துவதாகும். இந்நாளில் முதலாவதாக இந்த சர்வதேச யோகா தினத்தை மெர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற ஒத்துழைப்பு அளித்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆர் யோகேஷ்குமார் அவர்களுக்கு எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு வெள்ளத்துறை துணை ஆய்வாளர் போக்குவரத்து துறை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்நாளில் 5 முறை முன்புறமாக சுழற்றவும், அடுத்ததாக 4 அல்லது 5 முறை பின்புறமாக சுழற்றவும். இது தோள்களுக்கான பயிற்சி. யோகாசன பயிற்சி. முதல் யோகாசனம் கைகளை கோர்த்து மேலே தூக்கியவாறு இருக்க வேண்டும். உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய குதிகால்களை சற்று உயர்த்தவும். குதிகால்களை சற்று உயர்த்தி எவ்வளவு நேரம் உங்களால் நிற்க முடியும் என்று பரிசோதித்து பார்ப்போம். இதுதான் தாடாசனம். ஸ்திதி நிலைக்கு வரவும். தொடை எலும்புகளுக்கு வலிமை அளிக்கக்கூடியது இந்த தாடாசனம். அடுத்ததாக காலை தூக்கி வலது காலின் தொடை மீது வைக்க வேண்டும். ஸ்திதி நிலைக்கு வரவும். அடுத்ததாக கைகளை அதே போன்று மேலே தூக்கி மரத்தை போன்று நிற்கும் நிலை. நன்கு வளையலாம். மூச்சை வெளிவிட்டுக் கொண்டே நேரான நிலைக்கு வரவும். உள்ளங்கைகள் இடுப்பை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் 2 முறை அதே போல அர்த்த சக்கராசனம் செய்வோம். இடுப்பை பின்புறமாக வளைக்க வேண்டும். நேராக நிற்கவும். அடுத்து இன்னும் ஒரு முறை இதே போன்று 2-3 முறை செய்யவும். நம்முடைய கவனம் நாம் இழுக்கின்ற சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். மனதை ஸ்திதி நிலைக்கு வரவும். 3 4 5 6 7 8 9 10 11 12. அடுத்ததாக 2ஆம் முறை. ஓங்குவதற்காக கடமையாற்றுவேன் என நான் உறுதி ஏற்கிறேன். நன்றி. அப்படியே கீழே அமரவும்.